புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய 78வது புனித பிறந்தநாளை முன்னிட்டு மாபெரும் பொதுக்கூட்டம் கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக சூலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட எல்லா ஒன்றையும் சேர்ந்தன 4 ஒன்றிய கழகத்தின் சார்பாக கருமந்தப்பட்டி நகர கழகத்தின் சார்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியிலே தலைமை பொறுப்பேற்றக்கூடிய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர், இந்த தொகுதி மக்களுக்காக புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவர் எடப்பாடியார், அதே போல நான் அமைச்சராக இருக்கும்போது அதிகமான திட்டங்களை கேட்டு பெற்று சிறப்பான முறையில் இந்த தொகுதியிலே அதிகமான திட்டங்களை கொண்டு வந்து இன்றைக்கும் இந்த தொகுதி மக்களுக்காக பல்வேறு கவனஈர்ப்பு தீர்மானங்கள் என்று சட்டமன்றத்தில் நிறைவேற்றி இந்த தொகுதி மக்களுக்காக சிறப்பான முறையிலே செயல்பட்டுக் கொள்ளக்கூடிய எளிமையான சட்டமன்ற உறுப்பினர் அருமையான வி.பி. கந்தசாமி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கூடிய கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் கலந்து சட்டமன்ற உறுப்பினருமான அருமையான சே. தாமோதரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பேசாவிட்டாலும் கூட எங்களுக்கு முன்னால் நாங்கள் பேசுவோம் என்று சொல்லி அதிகமாக எங்களை எல்லாம் விட அதிகமாக பேச அமர்ந்திருக்கக்கூடிய கொள்கை துணைச்செயலாளரும் கழகத்துக்காக தன்னை அர்ப்பணித்து எந்த வேலை கொடுத்தாலும் சுழன்று பணியாற்றிக் கொண்டிருக்கூடிய அருமையான தோப்ப சோழன் அவர்களே, இந்த கூட்டத்தை முன்னிலை பொறுப்பேற்று சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கூடிய நம்முடைய ஆற்றல் மிகுந்த ஒன்றிய செயலாளர்கள் அப்புசாமி அவர்களே, முன்னாள் பஞ்சாயத்து தலைவர்கள், ஒன்றிய செயலாளர்கள் குமரவேல் அவர்களே, அதேபோல முன்னாள் பஞ்சாயத்து தலைவரும் ஆற்றல் மிகுந்த ஒன்றிய செயலாளர் அருமை தம்பி கந்தவேல் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கூடிய நம்முடைய அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் விஜயகுமார் அவர்களே, அதே போல பொதுக்குழு உறுப்பினர் அண்ணன் தப்பீஸ்வரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை சீரோடும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சுல்தான்பேட்டை மேற்கொண்டிய அம்மா பேரவை செயலாளரும் இங்கே பஞ்சாயத்து தலைவராக இருந்து பஞ்சாயத்து தலைவராக இருந்து சிறப்பான முறையிலே இந்த பஞ்சாயத்திலே பணியாற்றி பல்வேறு திட்டங்கள் கொண்டு வந்து அவருடைய மனைவி மரகத வடிவு சகோதரி அவர்கள் இருந்தாலும் கூட அனைத்து வேலைகளும் நம்முடைய கருத்தாக பார்த்திருப்பாரு. ஏன்னா பல்வேறு நெருக்கடிகள் கொடுக்கும் போதெல்லாம் கூட இந்த கழகத்துக்காக ஸ்ட்ராங்காக நின்று மக்களுக்காக நின்று அதிகமான திட்டங்கள் நிறைவேற்றிய தலைவராக இருக்கக்கூடிய நம்முடைய ஏவன் கருப்புசாமி அவர்கள், நம்முடைய சூலூர் தெற்கு அம்மா பேரவை சந்திரசேகர் அவர்களே, அதே போல வடக்கு ஆனந்தகுமார் அவர்கள், இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளக்கூடிய எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய கழகத்துடைய மூத்த முன்னோடி தந்தை பெரியார் காலத்திலிருந்து இதுவரையிலும் இளைஞர் போல பணியாற்றக்கூடிய கழக அவைத் தலைவர் முன்னாள் வாரி தலைவருமான அருமையான ஏவிஎன் அவர்களே, மாவட்ட கழகத்துடைய துணை செயலாளர் அருமையான செல்வரன் அவர்களே, அதே போல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கஸ்தூரி வாஸ் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமையான முத்துக்கருணசாமி அவர்களே, அதே போல மாநில பொறுப்பாளர் ஓவியா ராமச்சந்திரன் அவர்களே, முன்னாள் சேர்மன் சாந்திமதி தோப்பசர் அவர்களே, அதே போல நகர செயலாளர் ராதவன் பிரகாஷ் அவர்களே, இவரையில் இருக்கக்கூடிய நம்முடைய மகளிரணி கண்ணம்மாள் அவர்களே, விவசாயி மகாலிங்கம் அவர்களே, மதுக்கரை நகர செயலர் சண்முகராஜா அவர்களே, ஒன்றிய செயலாளர்கள்
நம்முடைய கார்த்திக் அப்புசாமி அவர்களே, பிரகதீஷ் அவர்களே, அதே போல வெள்ளூர் மருதாசலம் அவர்களே, ஆனந்தகுமார் அவர்களே, நம்முடைய பேரூராட்சியாளர்கள் நம்முடைய வி.கே. சண்முகம் அவர்களே, கார்த்திகை வேலன் அவர்களே, சீனிவாசன் அவர்களே, சிவகுமார் அவர்களே, பாலசுப்ரமணியம் அவர்களே, சசிகுமார் அவர்களே, என்ன பேர் சொல்றேனே தெரியல. இன்னும் நம்முடைய அங்கமத்தன் உட்பட சத்திவேலன் உட்பட இங்க இருக்கக்கூடிய நம்முடைய தலைமை கழகத்துடைய ஆற்றல் இருந்த பேச்சாளர்கள் சிறப்பா பேசினாங்க 3 பேருமே. நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டிவில பார்த்திருப்பீங்க, செய்தி தொடர்பாளர் சிறப்பா பேசுவாங்க மகேஸ்வரி அவர்களே. அதே போல நல்ல சிறப்பா பேசினார் தாராபுரம் சொல்லி போட்டு முருகனை பத்தி எல்லாம் பேசி சிறப்பா பேசினார். உண்மையாலுமே நம்ம சொல்லிட்டு இருந்த பக்கத்துல அருமையா பேசினாரு தாராபுரம் முத்து மணிவேல் அவர்களே. அதே போல இளம் பேச்சாளர்கள், நான் இந்த பேச்சாளர் ட்ரைனிங் நான் தான் போய் முடிச்சு வைக்கிறதுக்கு போயிருந்தேன். இந்த இளம் பேச்சாளர் ட்ரைனிங் இந்த மாதிரி ஆரம்பிக்கிறதுக்கு நான் தான் ராமச்சந்திரன் கூட்டு போய் அவங்ககிட்ட போய் சொல்லி இதுக்கு ஒரு முக்கிய காரணமா எடப்பாடி எனக்கு போய் கண்டிப்பா பண்ணணும்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருந்தது. அப்படி நல்லா பேசுறாரு அருமை தம்பி மோனிஸ் இளம் பேச்சாளர் அருமை தம்பி அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். கண்டிப்பா பிற்காலத்தில் நாங்களும் சிறந்த பேச்சாளர் வருவீங்க, வாழ்த்துக்கள். ஆகவே இங்க இருக்கக்கூடிய முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லா பேர் சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏதாவது முக்கியமான பேர் இருக்கா? நன்றி உரையா நன்றி உரை ஜோதிராஜ் அவர்களே. ஏன்னா இன்னும் நிறைய இருக்காங்க. இந்த ஊராட்சி சேர்ந்த பொறுப்பாளர்களே, கிளை செயலாளர்களே, இந்த ஒன்றியை சேர்ந்த பொறுப்பாளர்களே, கிளை செயலாளர்களே, சூலூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட 4 ஒன்றியங்கள், ஒரு நகரத்துக்கு உட்பட்ட அத்தனை பேரூராட்சிக்கு உட்பட்ட பொறுப்பாளர்களே, நம்முடைய மாவட்டத்துக்கு உட்பட்ட புறநகர் மாவட்டத்துக்கு உட்பட்ட 5 சட்டமன்ற தொகுதி உட்பட்ட எல்லாரும் வந்திருக்கீங்க. அத்தனை பேருக்கும், பெரியவர்களுக்கும், தாய்மார்களுக்கும், சகோதர சகோதரிக்கும், ஏன்னா நிறைய இருக்கு, படிச்சா அது 20 வருஷம் ஆயிரும். ஆகவே நம்முடைய கருப்புசாமி எல்லா பேரும் சொல்லிட்டாரு. அத்தனை பேரையும் நானும் சொன்னதாக முன்மொழிந்து அதே போல அத்தனை பேருக்கு நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்கி பத்திரிகை நண்பர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு புரட்சித்துறை அம்மாவுடைய பிறந்தநாள் விழா கொண்டாடப்படுகிறது. ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்றால் புரட்சித்துறை அம்மா ஒரு மாதிரி தான் இருக்கும். ஏனென்றால் இந்த இயக்கத்தை உருவாக்கிய ஒப்பற்ற தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். இந்த இயக்கம் சாதாரண இயக்கம் எல்லாம் கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா திமுக என்னமோ அவங்கதான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. தேர்தல் வந்தா தெரியும். இந்த இயக்கம் பாத்தீங்கன்னா இந்த இயக்கத்துல இருக்கிறது நமக்கு பெருமை. இந்த இயக்கத்துல ஒரு கிளை செயலாளராக ஒரு பிரதிநிதியாக அப்படிப்பட்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். கிட்டத்தட்ட பொன்விழா கண்ட இயக்கம். தலைவர் இந்த இயக்கத்தை உருவாக்கினார். அற்புதமான நேரத்தில் உருவாக்கினார். தலைவர் உருவாக்கினாங்க. நம்ம எல்லாம் இங்க பேசிட்டு ஒரு சாதாரண கிராமத்தில் இருக்கிறவங்க ஒரு எம்எல்ஏ, ஒரு பஞ்சாயத்து தலைவராக எம்பி ஆகுனா தலைவர் வந்த பின்னால் தான் இயக்கத்தை ஆரம்பிச்ச பின்னால் தான். தலைவருக்கு பின்னால் தலைவர்கள் வெற்றி தான் முழுமையா. 3 முறை தொடர்ந்து முதலமைச்சர், முழுமையா வெற்றி, அதிகமான திட்டங்கள் மக்களுக்காக வாழ்ந்தார். தலைவர் மறைந்த பின்னால் இந்த இயக்கம் இல்லாம போயிரு நினைச்சாங்க. இன்னைக்கு இருக்க கருணாநிதி மற்றவங்க எல்லாம் அழிஞ்சு போச்சு நினைச்சாங்க. ஆனால் தாயாக இருந்து தன்னை வருத்தி தமிழ்நாட்டு மக்களுக்காக ஒரு பிரிந்த இயக்கத்தை ஒருங்கிணைந்து இரட்டை சின்னத்தை மீட்டு இந்த இயக்கத்தை மீட்டெடுத்து மீண்டும் ஆட்சி பொறுப்பில் கொண்டு வந்தது மட்டுமல்ல, 96 போன்ற மிக மோசமான ஒரு சூழ்நிலை போது கூட அப்பதான் சன் டிவியில் ஆரம்பிச்சாங்க. பல்வேறு பொய் பிரச்சாரங்கள் இப்ப கூட பாத்தீங்கன்னா மீடியா வச்சு நிறுவனம் பண்றாங்க. அப்படி எல்லாம் அதையெல்லாம் மீட்டெடுத்து இன்றைக்கு சிறப்பான முறையிலே அதுக்கு பின்னால் தொடர்ந்து ஆட்சிக்கு 2001 கொண்டு வந்தாங்க. அதுக்கு பின்னால் 2011 ஆட்சிக்கு 2011 தொடராட்சியை கொண்டு வந்தாங்க. இந்த இயக்கம் அதிமுகவை இன்றைக்கு தொடர்ந்து ஆட்சியில் அமர்த்திய பெருமை புரட்சித் அம்மா அவர்களுக்கு, தலைவருக்கு 31 ஆண்டுகள் ஆளுங்கட்சி இருந்தது. அதிகமான திட்டங்கள் கொடுத்திருக்கிறோம். அதிகமான திட்டங்கள் மட்டுமல்ல, புரட்சித் அம்மா அவர்கள் திட்டங்கள் இன்னைக்கும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் அம்மா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு தாலிக்கு தங்கம், விலையில்லாத அரிசி,
அம்மா பரிசு பெட்டகம் சொல்லிட்டு அம்மா இருசக்கர நீ பல்வேறு திட்டங்கள் மடிக்கரணி என்று பல்வேறு திட்டங்கள் விலை இல்லாத வீடுகள் என்று அது மட்டுமல்ல திட்டங்கள் அதிகமா தந்திருக்கிறோம். மகளிருக்கு அதிகமான திட்டங்கள் இன்னைக்கு மகளிருக்கு 50% இடஒதுக்கீடு உள்ளாட்சியில் யார் கொடுத்தாங்க? நான் தான் உள்ளாட்சி அமைச்சர், நான் தான் சட்டத்தை பாஸ் பண்ண. அம்மா இருந்த அன்னைக்கு சட்டத்தை பாஸ் பண்ணாலும் இருந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போனாங்க. அப்படிப்பட்ட அற்புதமான தலைவி புரட்சித் தலைவி அம்மா. இந்த இயக்கம் அது மட்டும் இல்லை, புரட்சித் தலைவி அம்மா அவர்களை பொறுத்தளவுக்கு திட்டங்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டுடைய உரிமை மீட்டெடுத்த தலைவி அம்மா அவர்கள். முல்லை பெரியார் பிரச்சனை, காவிரி பிரச்சனை, கச்சத்தீவு பிரச்சனை, மீனவர் பிரச்சனை என்று இன்னைக்கு அத்தனை பிரச்சனையும் மீட்டெடுத்தது அம்மா அவர்கள். காவிரி மேலாண்மை வாரியம் அமைச்சது அம்மா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும்போது 23 நாள் நாடாளுமன்ற எம்பிகள் முடக்கிறாங்க. நம்ம எம்பிகளா இருக்கு திமுக மேல எந்த வேலையும் செய்யாம போய் சீட்டை தேய்ச்சிட்டு வர்றது கிடையாது. அதுவே முடக்கினாங்க. காவிரி மேலாண்மை வாரியம் அமைச்சர். முல்லை பெரியார்ல பாத்தீங்கன்னா 150 உயர்த்தினாங்க, 140 தேக்கிட்டாங்க அம்மா. ஆகவே இன்னைக்கு மீனவர்களுக்காக இன்னைக்கு அம்மா இருக்கும்போது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. கச்சத்தீவு தார வந்து திமுக. ஆகவே தமிழ்நாட்டுடைய உரிமை மீட்டெடுத்தது இந்த இயக்கமும் அம்மா அவர்கள். அதே போல புரட்சித் எம்ஜிஆர் அவர்கள் மட்டும் இன்னும் 2 வருஷம் உயிரோடு இருந்தாருன்னா இலங்கையில தனியில் அமைஞ்சிருக்கிறோம், யாரும் மறுக்க முடியாது. இலங்கையில கூட நம்முடைய பிரபாகரன் அவர்களுடைய வீட்டு முன்னாடி தலைவரோட சிலதா இருக்காங்க இலங்கையில். இந்த இயக்கத்தில் இருக்கிறதே நமக்கு பெருமை. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, நிறைய பேர் இங்க இருந்து போறாங்க வெளியே ஆசைப்பட்டு. நிறைய பேர் பல கட்சிக்கு போறது போன வேகத்தில் திரும்பி வர்றாங்க. இங்க இருக்கிற மரியாதை எங்கேயுமே இருக்காது. பாக்குறதுக்கு அப்படியே சோக்காங்க, ஒரே நாள் மாப்பிள்ளையாக்கி அனுப்பிடுவாங்க. இன்னைக்கு நிறைய பேர் புதுதாக ஆரம்பிச்சு விஜய் கட்சிக்கு போடும்போது திரும்ப வர்றதுக்கு ரெடியா இருக்காங்க. பேர் சொல்ல விரும்பல, மரியாதையை திரும்ப கொடுத்து அதே பதவி கொடுத்து வந்தாருன்னு பேசுறாங்க. அப்படிதான் சூழ்நிலை. ஆகவே இந்த இயக்கம் பார்க்கறதுக்கு அப்படிதான் தெரியும். இன்னைக்கு நிறைய போடுவாங்க, நிறைய மீடியா எல்லாம் நிறைய போட்டிருப்பாங்க. ஆனால் இன்னும் 50 நாட்கள் தேர்தல் இருக்குது, போக போக பாருங்க நடக்குது. கண்டிப்பாக மீண்டும் ஆட்சிக்கு அதிமுக வருவது பார்த்துட்டு கிடையாது. வரும்போது கூட சொல்லிட்டு இருந்தாங்க சில பேர், சர்வே பண்ணி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த சர்வே எல்லாம் இல்லாத நிறைய பேர் மக்கள் இருக்காங்க. இந்த மாதிரி சொல்லாம ஓட்டு மட்டும் போடக்கூடிய மக்கள் இருக்காங்க. கண்டிப்பாக நிச்சயமாக அதிமுக ஆட்சி வரும், இந்த மாற்று கிடையாது. திமுக எதுக்கு ஓட்டு போடணும்? மக்கள் எதுக்கு திமுக ஓட்டு போடணும் சொல்லுங்க. போன முறை திமுக பெரிய வெற்றி கிடையாது, 3% கிடையாது, 1% தான். கரெக்டா கணக்கு போட்டு பார்த்தா 1% தான். அப்பவே பெரிய வெற்றி இல்லை. அதே போல இன்னைக்கு ஒரு திட்டம் 5 வருஷம் எதுவுமே தரல. ஏதாவது ஒரு திட்டம் சூழல் தந்திருக்காங்களா? சூழல் தொகுதி திட்டங்களை வாரி வாரி கொடுத்தோம். நான் அமைச்சர் இருக்கும்போது எப்போ ஒரு மீட்டிங் எதுக்கு வந்தாலும் உடனே 10 திட்டங்கள் கொடுத்து வாங்கிடுவாங்க. இந்த ரோடு போடணும், இந்த பாலம் கட்டணும் கொடுத்துட்டே இருந்தோம். அள்ளி போலீஸ் கேட்டாங்க கொடுத்தோம், பஸ் ஸ்டாண்ட் கேட்டாங்க கொடுத்தோம். அதே போல திருச்சி ரோடு அகலப்படுத்தி நம்மளால கட்டப்படுறது உடனே பண்ணி கொடுத்தோம். எல்லா சாலையும் புதுப்பிச்சு கொடுத்தோம், கிராம சாலைகள் பூரா கேட்ட திட்டங்களை கொடுத்தோம். அதே போல பாத்தீங்கன்னா நெசவாளர்களுக்கெல்லாம் வீடுகள் கொடுத்தோம். அது மட்டுமல்ல, இன்னைக்கு அதிகமான வீடுகள் மத்திய அரசுல பாத்தீங்கன்னா அதிகமான வீடுகள் கேட்டு பெற்று கொடுத்தோம். திமுக ஒரு வீடு கூட கேட்டல, 15 லட்சம் வீடு கட்டியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, எதுவுமே செய்யாம விளம்பரத்தில் இந்த ஆட்சி போயிருக்கு 5 வருஷம். ஆனால் நம்ம செஞ்சிருக்கிறோம். ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரு பஞ்சாயத்து பிரசிடண்ட், ஒரு சேர்மன் எதுக்கு வரணும்? மக்களுக்கு நல்ல செய்யறதுக்கு. நாங்க திட்டங்களை செஞ்சுட்டு ஓட்டு கேட்கிறோம். 50 ஆண்டுகளாக வளர்ச்சி கொடுத்திருக்கிற கோயம்புத்தூருக்கு, கோயம் மாவட்டத்துக்கு சூலூர் உட்பட பாலங்கள், சாலைகள், கூட்டுக்குடிநீர் திட்டம், அத்திக்கடை வளர்ச்சி திட்டம், ஏர்போர்ட் விரிவாக்கம், 6 புதிய கல்லூரி, 6 தாலுகா, சொல்லிட்டே போலாம். இன்னும் அரசு மருத்துவமனை மேம்பாடு, ஆர்சர்ஜரி இங்கே கொண்டு வந்தோம். சிறுநீர் மாற்று அறுவை சிகிச்சை கொண்டு வந்தோம். 25 கோடி கேன்சர் மிஷின் வாங்கி கொடுத்தோம். இன்னைக்கு இதெல்லாம் செஞ்சிருக்கிறோம். ஏதாவது ஒரு திட்டம் திமுக நடவடிக்கை பேசு, ஒரு திட்டம் நீ கொண்டு வந்து சொல்லுங்க. எதுவுமே கொண்டு. ஏர்போர்ட் விரிவாக்க 20 ஆண்டுகள பிரச்சனை. நான் அமைச்சராக இருக்கும்போது எடப்பாடியார் கேட்டு சீஃப் செக்ரட்டரி கூப்பிட்டு மீட்டிங் போட்டோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட 500 ஏக்கர் லேண்ட் எடுத்து கொடுத்தோம். அப்படி கடவுள் போட்டுருக்கிறேன். நீ முடிச்சு கொடுத்தா இன்னைக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வந்திருக்கும். 50,000 பேருக்கு வேலை வாய்ப்பு வந்திருக்கும். எல்லாம் நம்முடைய மாணவர்கள், இளைஞர்கள் பெங்களூருக்கு, சென்னைக்கு எல்லாம் போக வேண்டியது. இங்கேயே வேலை நிறைய ஐடி கம்பெனி வந்து கம்பெனி வந்து எதுவுமே செய்யல. திமுக செஞ்சதெல்லாம்
சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, கட்டுமான பொருட்கள் விலை உயர்வு, எல்லாம் உயர்வு தான். எல்லாம் மக்களை சுரண்டிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏமாத்துவாங்க. எப்படி ஏமாத்துவாங்க? 2000 தரோம், 3000, 1000 கொடுக்கறத இப்பவே 3000 கொடுக்கிறோம். இதெல்லாம் உங்க வரி பணம். திமுக வீட்டுல இருந்து கொடுக்கல. அது எப்படி கொடுக்கறாங்க? எப்படி உங்க வரி பணத்தை எடுத்து கொடுக்கறாங்க? அது எப்படி? ஏன் இவ்வளவு நாளா கொடுக்கல? இன்னைக்கு கோடை காலம் இப்பதான் வந்ததா? இது மாதிரி வரலையா? சரி, உங்களுக்கு கொடுக்கறாங்க. பொங்கலுக்கு 3000 கொடுக்கறாங்க. இதை கொடுத்துட்டு திமுக ஓட்டு வாங்க முடிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை நம்பி ஓட்டு போட்டா என்ன ஆகும்? ஒண்ணு இல்லை, நீங்க ஒரு வீட்டுக்கு போய் ஒரு கணக்கு போட்டு பாருங்க. எல்லாருமே 2021 எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது, அதிமுக இருக்கும்போது என்ன எவ்வளவு விலைக்கு எல்லாம் வித்தது? கரண்ட் பில் எவ்வளவு கட்டினீங்க? சொத்து வரி எவ்வளவு கட்டினீங்க? பால் எவ்வளவு வாங்கினீங்க? அரிசி, பருப்பு, எண்ணெய், அவசிய பொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள் எவ்வளவு வாங்கினீங்க? இதை வீட்டுக்கு போய் ஒவ்வொருத்தரும் கணக்கு போட்டு பாருங்க. நம்ம அக்கா மாருங்க, தங்கச்சி மாருங்க, அம்மா மாருங்க போய் கணக்கு போட்டு பார்த்தால் 2021க்கும் இந்த 6 வருஷம் 5 வருஷத்துல திமுக அவங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 3 லட்சம் இருந்து 5 லட்சம் உங்களுக்கு போயிருச்சு. 3 லட்சம் இருந்து 5 லட்சம் உங்களுக்கு எடுத்துட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா 3 லட்சம் 5 லட்சம் எடுத்துட்டு 2000 3000 கொடுத்து ஏமாத்துறாங்க. ஓட்டுக்கு 2000 3000 கொடுத்து ஓட்டு போட்டு ஏமாத்துறாங்க. ஆனால் சிறுக எடுத்தது 3 லட்சம் 5 லட்சம் வரையில. இந்த பணம் அதிமுக ஆட்சி எடப்பாடி முதலமைச்சர் இருந்திருந்தா இந்த பணம் உங்களுக்கு வீட்டுல ஒவ்வொருத்தருக்கிட்ட இருந்திருக்கும். கணக்கு போட்டு பாருங்க. வீட்டுல போய் உங்க பணத்தை எடுத்துட்டாங்க. அதிமுக ஆட்சி தொடர்ந்து இருந்தா அப்படியே இருந்திருக்கும். சொத்து வரி 10 வருடமா உயர்த்தல. ஒரு இடத்துல உயர்த்தக்கூடிய சூழ்நிலை நான் தான் அமைச்சரா இருந்தேன். மத்திய சர்க்கார் வந்தது 16th பே கமிஷனுக்கெல்லாம் நீங்க பணம் தரோம்னா நீங்க உயர்த்தணும்னு சொன்னாங்க. அப்ப எடப்பாடி என்ன சொன்னாங்க? கொரோனா இருக்குது, அதிகாரி உயர்த்தணும்னு சொன்னாங்க. கொரோனா இருக்குது, மக்கள் சிரமத்தில் இருக்காங்க, யாருக்கு வேலை வாய்ப்பு இல்லை, உயர்த்த மாட்டோம்னு சொல்லி அந்த ஃபண்ட் வாங்கின மத்திய கொடுத்தாங்க ஃபண்ட். புரிஞ்சுட்டு இவங்க ஏமாத்துறாங்க. நீங்க திமுக நம்பி ஓட்டு போட்டால் சொன்னார்ல, கன்சாமண்ண பேசும்போது சொன்னார். கன்சாமண்ண பேசும்போது சுருக்கமா நியூஸ்ல பேசுறாங்க. எல்லா திட்டம் சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு எளிமையான சட்டமன்ற உறுப்பினராக சுற்றி வர்றாரு. எப்ப பேசினாலும் சூழல் பத்தி பேசுறாரு. எதை திட்டம் சூழலுக்கு தான் வேணும் கேட்பார். தாமன் இருக்காரு தெரியும். அவர் எல்லாமே சொன்னார். உங்களுக்கு ஒரு லோடு மண் மட்டுமல்ல, ஒரு சட்டி மண் எடுக்க முடியறதில்ல. வசூலுக்கு வந்துடுறான். கோவை மாவட்டத்தில் செங்கல் காலவை 1 லட்சம் பேர் வேலை செஞ்சா முடக்கிட்டானுங்க. அதிமுக ஆட்சியில் வேலை வாய்ப்பு இருந்தது. ஒரு மண் எடுக்க முடியல, வசூல் பண்றாங்க. இப்படி ஒரு மோசமான ஆட்சி சிந்தித்து பாருங்க. அது மட்டுமல்ல, குறிப்பாக அதிமுக ஆட்சி சட்ட ஒழுங்கு செலுத்தியா இருந்தது. காவல்துறை போலீஸ் என்ன பண்றாங்கன்னு தெரியல. நாம் என்ன பண்ண முடியும்? திமுக மிரட்டுறான். எங்க பார்த்தா சைனா திட்டு போறோம். கஞ்சா விற்கிறா இளைஞர்கள் பாதுகாப்பு இல்லை. நம்முடைய இளைஞர்கள் ஸ்கூல்ல திமுக திரும்ப ஆட்சிக்கு வந்ததுன்னா என்ன நடக்குன்னே தெரியாது. நம்முடைய வாரிசுகள் என்ன வாங்கன்னு தெரியல. யாருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. தயவு செஞ்சு சிந்தித்து பாருங்க. எந்த காலம் திமுக ஓட்டு போடாதீங்க. அது மட்டுமல்ல, திமுக மட்டுமல்ல, புதுசா கட்சி ஆரம்பிச்சு வந்திருக்காங்க. நடிகர் விஜய் தானே. இவர் பயங்கரமா பேசுறாரு. என்ன பேசுறாரு? அவர் தான் பெரிய எல்லா தலைவரும் பேசிட்டு. ஆனா அப்பப்ப வராரு, பேசிட்டு போயாரு, வீட்டுக்கு போயிடாரு, அப்புறம் வெளியே வருது. ஆனால் ஒரு தலைவர் யாரும் வரட்டும், அதெல்லாம் தப்பு இல்லை. யார் வேணாலும் ஆட்சிக்கு வரட்டும், கட்சி ஆரம்பிக்கட்டும், எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும். ஆனால் அந்த ஆசை நியாயமான ஆசையா? ஒரு தலைவர் என்றால் எப்படி இருக்கணும்? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்தாருன்னா இன்றைக்கு நடித்து மட்டும் வரல. அவர் கேட்டாங்க ஆட்சிக்கு, நீங்க நடிகரானங்காட்டி நீங்க முதலமைச்சர், நடிகரான முதலமைச்சராக நல்லவனாக மக்கள் நல்ல திட்டங்கள் இருந்தங்காட்டி நீங்க முதலமைச்சராக தலைவனாக சொன்னார். திமுக ஆட்சிக்கு வந்து நம்ம தலைவர் தான் காரணம். தம்பி பேசும்போது பேசினார். ஆகவே இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு விஜய் தன்னுடைய சொந்த கட்சிக்கார வர்றாங்க, கரூர் போறாரு, 41 பேர் செத்து விழுகிறாங்க. அவருடைய கட்சிக்கார் சகோதரிகள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரே வாரிசு தான். அதுல நிறைய பேர் போயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. அதை பார்க்காம அப்படியே ஏறி போனவர் திரும்ப வரவே இல்லை. என்ன வேணாலும் இருக்கட்டும், உடனே மருத்துவமனைக்கு போயிருக்க வேண்டாமா? காப்பாற்ற வேண்டாமா? நிறைய பேர் உயிருக்கு போராட்டம் போய் பார்க்க வேணும்ல. எப்படி ஏத்துக்க முடியும்? எனக்கு நடிகர் விஜய் நண்பர், அது வேற. ஒரு படம் ரிலீஸ் பண்ண முடியல,
நான் தான் வந்து எடப்பாடியார் கூட்டு போன முதலமைச்சர் கூட்டிட்டு போய் என்ன கார்ல கூட்டிட்டு போய் வீட்டுக்கு வந்து கூட்டு போய் பணம் ரிலீஸ் பண்ணி கொடுத்து அது வேற, அது தனி. ஆனால் மக்களுக்கு இன்னைக்கு தலைவன் சொல்லிட்டு வரும் பொழுது மக்கள் உயிரை காப்பாற்றணும். சொந்த கட்சிக்காரன் இன்னைக்கு பார்க்கல எப்படி சரியா இருக்கும். ஆகவே சிந்தித்து பாருங்க, யாருக்கு ஓட்டு போட்டாலும் அது செல்லாத ஓட்டு நாளைக்கு நமக்கு பெரிய ஆபத்தா முடிஞ்சிடும். திமுக யாரும் ஓட்டு போட போறதில்லை. இன்னைக்கு தொழிலாளர்கள், தொழில் முதலீட்டாளர்கள், விவசாயிகள் ஒருத்தர் திமுக ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு எதுவுமே இல்லாம போயிருச்சு. திமுக ஓட்டு போட்டு எந்த தொழில் நடக்கல. ஐயோ திமுக யாருக்குமே ஓட்டு போட்டாதீங்க. அண்ணா திமுக மட்டும்தான் ஓட்டு போடணும். இந்த தொகுதியில அண்ணா திமுக கூட்டணி சார்பாக யார் போட்டியிட்டாலும், யாருக்கு வேணாலும் தலைமை வாய்ப்பு கொடுக்கும். போட்டியிட்டாலும் நீங்கள் எல்லாம் இரட்டை இலை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். கூட்டணி கட்சி போட்டியிட்டால் கூட்டணி கட்சி சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்று அன்போடு கேட்டு இந்த சிறப்பான கூட்டத்தை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த உங்களது எளிமையான சட்டமன்ற உறுப்பினர் அருமையார் கந்தசாமி அவர்களுக்கும், நம்முடைய ஒன்றிய செயலாளர்களுக்கும், அதே போல நம்முடைய இன்னும் நிறைய எல்லாம் சொல்லிட்டாங்க. எடப்பாடி ஆரம்பிச்சா 10,000 ஸ்கீம் சொல்லிட்டாங்க. ஒரு குடும்பத்தை இந்த சிறப்பான ஏற்பாடு செய்த ஏஎம் கருப்புசாமி அவர்கள் கண்டிப்பா இது முடிஞ்சதும் உடனடியா உள்ளாட்சி தேர்தல் வந்துடும். உள்ளாட்சி தேர்தல் வரும், கூட்டுறவு தேர்தல் வரும், எல்லாத்துக்கும் வாய்ப்புகள் வரும். சேர்மன்னா தலைவர்னா இப்படிதான் இருக்கணும், கருப்புசாமி மாதிரி தான் இருக்கணும். எந்த சூழ்நிலை ஸ்ட்ராங்கா இருந்திருக்காரு, நிறைய நல்லா செஞ்சிருக்காரு, நிறைய திட்டங்கள் வாங்கி செஞ்சிருக்காரு. ஆகவே கண்டிப்பாக இந்த பஞ்சாயத்துல என்னென்ன இடைஞ்சல் பண்ணீங்க தெரியும், அதுக்கெல்லாம் திருப்ப அந்த பலன் கிடைக்கும். அதே போல காவல்துறையும் பாத்துங்க, திருந்திக்கு நல்லவங்களா இருக்கீங்க. தயவு செஞ்சு மக்களை பாதுகாங்க, எங்கேயும் கஞ்சா வைக்க விடாதீங்க, மக்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க என்று சொல்லி இந்த சிறப்பான நிகழ்ச்சி ஏற்படுத்திய அத்தனை பேருக்கும்